வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டீ டைமில் எப்போ டீ சாப்பிட்டாலும் அதுக்கு சைடாக ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அந்த நேரம் நிறைவானதாக இருக்கும். இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இதுக்கு முதலாவதாக ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிடுவோம். இது கூடவே ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் பொடுசாக வெட்டி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குவோம். அடுத்து பொடிசாக வெட்டின மல்லி இலை ஒரு 5 விரல் அளவுக்கு எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, சீரகம் 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டுடலாம். நம்ம சேர்த்த உப்பு காரம் எல்லாமே அந்த எண்ணெயிலே நல்லா கலந்துரட்டும். இப்போது இந்த அளவுக்கு கலந்துட்டு அடுத்ததாக மாவு சேர்க்க போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா மைதா 2 கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இதோட வெயிட்டு ஒரு 300 கிராம் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல மைதாவுக்கு பதிலாக முழுமையாக கோதுமை மாவு வச்சு பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இப்போ மாவை சேர்த்துட்டு அந்த இருக்கிற ஈரத்துலேயே இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே முதல்ல மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த இடத்துல எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்து கூட பிசையலாம், இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு முடிச்சுட்டு அடுத்ததாக தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 50 mlக்கு உள்ளே தான் இருக்கும். தண்ணி ரொம்பவும் சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. சேர்த்துட்டு இப்போ நம்ம மறுபடியும் நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு உருட்டியாச்சு. மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும், அதாவது பூரி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த பிசைஞ்சு வச்ச மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா ஊறட்டும். இப்போ மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த ஊறி வந்த மாவை திரும்ப பிசையணும் அவசியம் இல்லை, அப்படியே நம்ம உருண்டை போட ஆரம்பிச்சிடலாம். மாவை கொஞ்சமாக எடுத்து உருண்டை போட ஆரம்பிச்சிடலாம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருந்தாலே போதுமானது. இந்த அளவுக்கு கையில் எடுத்துகிட்டு லேசாக மட்டும் உருட்டிட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை போட்டு வச்சுக்கிட்டு அடுத்து இதை எப்படி பக்குவமாக பொரிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக சூடு ஏறிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு உருண்டைகளாக உள்ளே எடுத்து போட்டுடலாம். நம்ம உருண்டைகளை போடும்போது சூடு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். உருண்டைகளை எண்ணெய்க்குள்ளே போடும்போது சூடு அதிகமாக இருந்ததுன்னா வெளிப்பக்கம் சீக்கிரம் ப்ரௌன் ஆயிரும், நமக்கு வெடிச்சும் வராது, உள்ளேயும் மாவு வேகாமல் இருக்கும். அதனால் எண்ணெய் லேசாக சூடாகிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா சூடு கொஞ்சம் ஏற ஏற அது எல்லாமே நல்லா வெந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா உருண்டைகள் எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உருண்டைகளும் லேசான ஒரு விரிசல் இருக்கும். இந்த அளவுக்கு விரிசல் இருந்தால் தான் வெளியில் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எல்லா உருண்டைகளையும் எண்ணெயில் அப்படியே புரட்டி விட்டுக்கலாம். நமக்கு எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் பொரிச்சு வரணும். எண்ணெயில் சேர்த்து கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த உருண்டைகள் எல்லாமே நல்லா வெடித்து ஒரு பொன்னிறமாக வந்திருக்குது. இந்த ஒரு பக்குவத்தில் இருக்கும்போதே நம்ம இதை எடுத்துடலாம். இந்த உருண்டைகளை பொரிச்சு வெளியில் எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக மெதுக்குன்னு இருக்கும். ஆனால் வெளியில் எடுத்து வச்சு ஆறின உடனே வெளிப்பக்கம் எல்லாமே நல்லா மொறுன்னு ஆயிரும். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் செம்ம டேஸ்ட்டான கார கஜடா தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.